ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் நேற்று சட்டசபை தேர்தல் நடந்தது. தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. தமிழகத்தில் 85.15% ஓட்டு பதிவாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 92.72% ஓட்டு பதிவாகியுள்ளது என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் இன்று சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மால்யா பக்ஷி விசாரித்தனர். அப்போது மேற்கு வங்கம், தமிழகத்தில் ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரித்தது குறித்து சுப்ரீம் கோர்ட் மகிழ்ச்சி தெரிவித்தது. அப்போது மத்திய அரசின் சொலிசிட்டர் துஷார் மேத்தா, மூத்த வழக்கறிஞர் கல்யாண் பானர்ஜி ஆகியோர் வாதிட்டதாவது: ஓட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு சில இடங்களில் மட்டுமே வன்முறை நடந்துள்ளது. பெரும்பாலும் அமைதியான முறையில்தான் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது என வழக்கறிஞர்கள் மேத்தா மற்றும் பானர்ஜி கூறினர். அதை கேட்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியதாவது: இந்திய நாட்டின் ஒரு குடிமகன் என்ற முறையில் ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரித்திருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் ஓட்டுரிமையை அதிக அளவில் பயன்படுத்தும் போது நம் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பு இன்னும் வலுப்பெறும் என தலைமை நீதிபதி கூறினார். கடந்த காலங்களில் மேற்கு வங்கத்தில் தேர்தல் நாளில் அதிக அளவில் வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளன. அதை சுட்டிக்காட்டி தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறுகையில், ஓட்டுரிமையின் சக்தியை மக்கள் உணர்ந்து அதிக அளவில் வந்து ஓட்டளிக்கின்றனர். இதன் மூலம் அவர்கள் இனி வன்முறையில் ஈடுபட மாட்டார்கள் என கூறினார். மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடந்ததை சுட்டிக்காட்டிய நீதிபதி ஜாய் மால்யா பக்ஷி, ராஜாக்கள் போர் புரிகின்றனர், அப்பாவி மக்கள் பலியாகின்றனர். வரும் காலங்களில் வன்முறை இல்லாத தேர்தல் நடக்க வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் 2011 78% ஓட்டு பதிவாகியிருந்தது. அதுவே தமிழக வரலாற்றில் உச்சபட்சமாக இருந்தது. அதை 85% ஓட்டுப்பதிவுடன் 2026 தேர்தல் முறியடித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2011 85% ஓட்டு பதிவானது. அதுதான் அதிகபட்சமாக இருந்தது. அதை 93% ஓட்டுப்பதிவுடன் 2026 தேர்தல் முறியடித்துள்ளது. மாநிலத்தில் அமைதியான தேர்தல்களை உறுதி செய்வதில் மத்திய பாதுகாப்பு படைகளின் பங்களிப்பையும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பாராட்டியுள்ளனர். எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு பிறகு தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களும், மேற்கு வங்கத்தில் 82 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களும் நீக்கப்பட்டன. எஸ்ஐஆர் பணியின் போது இறந்தவர்கள், நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் ஒரே வாக்காளர்களின் பெயர்கள் கண்டறியப்பட்டு அந்த பெயர்கள் நீக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக இரு மாநிலங்களிலும் ஓட்டுப்பதிவு சதவீதம் முன்னெப்போதும் இல்லாத வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது என தேர்தல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.